பெண்மணி ஒருவர் புதிதாக பாட்டு பாட கற்றுக்கொள்கின்றார். தனது வீட்டு வேலைகளையெல்லாம் முடித்துவிட்டு இரவு 10 மணிக்கு பாட ஆரம்பிக்கின்றார். காற்றோட்டமாக இருக்கட்டுமே என்று வாசல் கதவு, ஜன்னல் கதவு என எல்லா கதவுகளையும் திறந்து வைத்துக்கொண்டு தன் உச்சஸ்தாயில் பாடுகின்றார். குரல் வேறு கரகரப்பாக இருக்கிறது. பாட்டிலும் எந்த ஒரு ஸ்வரமோ ராகமோ இனிமையோ இல்லை. அந்த தெருவே அதிரும்படியாக மிக சத்தமாக பாடுகின்றார். தெருவில் சண்டையிட்டு கொண்டிருந்த நாய்கள் கூட பயந்து போய் வெகு தொலைவிற்கு ஓடிவிட்டன. பக்கத்து வீட்டில் நன்றாக தூங்கிக் கொண்டிருந்த ஒருவர் அந்த சத்தத்தில் பயந்து போய் எழுந்துவிட்டார். மணி இரவு 11 ஆகுகிறது, 12 ஆகுகிறது. பாடல் ஓய்ந்த பாடில்லை. அவரும் பொறுத்து பார்த்தார். மணி அதிகாலை 2 ஆகிவிட்டது. இனியும் பொறுத்திருக்க முடியாது என வெகுண்டு எழுந்து பக்கத்து வீட்டு கதவை தட்டி, பாட்டை உடனடியாக நிறுத்துகிறீர்களா இல்லையா என சத்தமிடுகின்றார். பக்கத்து வீட்டு பெண்மணியோ கதவுகளை திறந்து மிக கோபத்துடன், நான் பாட்டை நிறுத்தி 2 மணி நேரம் ஆகிவிட்டது என கூறினார். உண்மையும் அதுதான். இரவு 12 மணிக்கு அவர் பாடி முடித்துவிட்டு தூங்கிவிட்டார். நம்மில் அநேகரது நிலைமையும் இதுதான். பிரச்சனைகள் முடிந்து, விஷயங்கள் முடிந்து, பல மணி நேரம், பல நாட்கள், பல வருடங்கள் முடிந்த பின்பும் அதையே அசை போட்டு வாழ்வை துயரமாக்கி கொண்டிருக்கிறோம். நடந்தது நடந்துவிட்டது, ஆகிற வேலையப்பார் என்று பெரியவர்கள் கூற கேட்டிருப்போம். எண்ணங்கள் என்பது எனர்ஜி, ஆற்றல். எண்ணங்களை வீண் செய்கிறோம் எனில் நமது ஆற்றலை வீண் செய்கிறோம் என்று பொருள். தவறான பாதையில் வண்டியை ஓட்டி பெட்ரோலை காலி செய்வது போல வீணான தவறான சிந்தனைகளால் பல நல்ல காரியங்கள் செய்ய ஆற்றலே இல்லாது போய்விடுகிறது.